பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த அந்த ஒரு லீகல் டேர்ம் ஒன்று இருக்குது பாஸ். ஒருத்தவங்களோட டிஃபமேஷன் லைக் ஒருத்தவங்களை வந்து இது பண்ணி பேசுறது, அது கரெக்டு தானா அந்த வார்த்தை? டிஃபேம் பண்ணுறது கரெக்ட். ஐ திங்க் டிஃபமேஷன். எஃப்ஜே மேலே டிஃபமேஷன் கேஸு தலை போட்டி நடக்கும் வந்து டிஸ்குவாலிஃபைடு. கனி மேலே வந்து ஜட்ஜிங் சரியாக இல்லாததுனால ஒருத்தவங்க ரொம்ப படுகாயம் அடையும் நிலைமை வரைக்கும் வந்து போயிருக்காங்கன்ற ஒரு கேஸு. மூணாவது இவர் மேலே விக்ரம் மேலே வந்து இந்த அது என்ன சொல்கிறது, சரி அது ஒரு இதில் வரும். ஓகே சார். முதல் வழக்கு கனி மீது. தலை போட்டி நடக்கும்போது கனி கொடுத்த டிஸ்குவாலிஃபைடு என்ற ரூலால் சபரி மிக வயலண்டாக நடந்தும் போட்டியை தற்சமயம் நிறுத்தாமல் சக ஜட்ஜான சாண்ட்ராவுடனும் டிஸ்கஸ் செய்யாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார் கனி. இதன் விளைவு பாருவிற்கு ஏற்பட்ட படுகாயம். ஸோ இதை காரணம் காட்டி கனி மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறேன். இரண்டாவது வழக்கு எஃப்ஜே மேலே. இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றும் பாராமல் அனைவரும் இந்த ஷோவை, பிக்பாஸ் என்னும் மிகப்பெரிய ஷோவை பார்ப்பார்கள் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் எஃப்ஜே என்னையும் திருமணமான அமித்தையும் எங்களிடையே இருக்கும் ஒரு புனிதமான நட்பை கொச்சைப்படுத்தி ஆங்காங்கே கலாய்த்து பேசியுள்ளார். மேலும் லவ் கண்டென்ட் செய்துதான் இந்த ஷோவில் நான் முன் செல்கிறேன், சண்டை போட்டும் முன் செல்கிறேன் என்று குற்றம் சாட்டுகிறார். ஸோ இந்த வழக்குகள்லாம் நான் எஃப்ஜே மேலே வந்து பதிவு பண்ணுறேன். மூன்றாவது வழக்கு விக்ரம் மேலே. திவாகர் இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது பேசியே அனுப்பிவிட்டாய் என்று விக்ரம் கூறி மனதை புண்படுத்திவிட்டார். அவருக்கு மிக நன்றாகவே தெரியும் எனக்கும் திவாகருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது என்பது. அதை காயப்படுத்துவதற்காகவே வந்து கூறுகிறார். மேலும் மேன் ஹேண்டில் செய்திருக்கலாமே என்று மிக சாதாரணமாக ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி ஒன்று பாஸ் செய்துள்ளார். பர்சனலாக பண்ணுறது தான் தப்பு என்று என்னையும் மற்றொரு நபரையும் சேர்த்து பாசிங் கமெண்ட்ரி அடித்துள்ளார். காயின் டாஸ்க் நடக்கும்போது கியூசி ஆகிய எனக்கு நாமினேஷன் பாஸ் வாங்குவதற்கு வியானாவிடமும் சுபியுடனும் பேசுகிறேன் என்று சொல்லி எனக்கு ப்ராமிஸ் செய்து அதை செய்யவில்லை. ஸோ விக்ரம் செய்த அந்த ஆட்டம் மிகவும் தவறாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு விக்ரம் மேலே மூன்றாவது வழக்கு. சரி, கார்டை திருப்பி வச்சுட்டு நீங்கள் போகலாம். அடுத்த நபர் வர சொல்லுங்க. தேங்க்யூ பிக் பாஸ். பிக் பாஸ் அண்ட் சாரி பிக் பாஸ், அந்த விஷயம் நாங்கள் இனிமேல் மைக்க மூடாமல் நான் பேசுவேன் பிக் பாஸ். ஏதாவது இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்க முடியுமா பிக் பாஸ்? பிக் பாஸ் బిగ్ బాస్ బిగ్ బాస్ ఉంగల చెప్పండి పారు, ఏం చేయాలి? ప్రతిసారి మీరు అలా చేస్తూ ఉంటే నన్నేం చేయమంటారు? అది కాదు బిగ్ బాస్. பிக் பாஸ் நிஜமாலே பிக் பாஸ் உங்களை அவமதிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பிக் பாஸ். பாரு, சாரி. நீங்கள் போகலாம். தேங்க்யூ பிக் பாஸ். அப்பா, இப்போதான் மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. அடுத்த நபர் போகலாம்.